ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி இந்த பிரைன் விட்டா கேமை சால்வ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சிங்கிள் மார்பிள் கொண்டு வர்றதுக்கு எப்படி பண்ண போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இதோட யூசஸ் சொல்கிறேன். இது விளையாடுறதுனால நம்ம பிரைன் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். இதுதான் இதோட யூசஸ். இப்போ நம்ம ட்ரிக்ஸ் பார்க்கலாம். அதுக்கு இந்த 3 கோலி குண்டு, இதோட 3 கோலி குண்டை நம்ம 4 சைடு கம்ப்ளீட் பண்ணாலே போதும். நம்ம கால்வாசி ஜெயித்த மாதிரி தான். அதுக்கப்புறமா அந்த கோலி குண்டை அந்த இடத்துக்கு எடுத்து போவோம். அப்படின்னாலே நம்ம மோஸ்ட்லி எல்லாமே ஜெயிச்சிடலாம். இப்போ இது எப்படி விளையாடணும்னா, இங்கே ஒரு கோலி குண்டை 3வது ஹோல்ஸில் ஜம்ப் பண்ணி இதை நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கு நடுவில் இருக்கிறத ரிமூவ் பண்ணணும். இந்த மாதிரி தான் இப்போ இந்த சைடில் ஹரிசான்டலாக இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி அதுக்கு நடுவில் இருக்கிறத இது பண்ணணும். இப்போ வாங்க நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கோலி குண்டு ஜம்ப் பண்ணி இதை ரிமூவ் பண்ணிடணும். இந்த கோலி குண்டு ஜம்ப் பண்ணி இதை ரிமூவ் பண்ணிடணும். இப்போது இந்த கோலி குண்டு ஜம்ப் பண்ணி இதை ரிமூவ் பண்ணிடணும். இப்போ நம்ம கோல் ஃபஸ்ட்டு கோல் நம்ம முடிச்சிட்டோம். இங்கே கொண்டு வந்துட்டோம். இங்கே இருந்ததை அங்கே கொண்டு வந்துட்டோம். அடுத்ததாக இதை ரெண்டுத்தையும் முடிக்கணும். இப்போ இது ஜம்ப் பண்ணி இதை இது பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். இப்போ இந்த கோலி குண்டு ஜம்ப் பண்ணி இது ரிமூவ் பண்ணிடணும். இந்த கோலி குண்டு ஜம்ப் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிடணும். இந்த ஒரு சைடு மட்டும் இந்த ஒரு கோலி குண்டு தங்கிடும். அதை நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம அடுத்த சைடு பண்ணலாம். அதே மாதிரி தான் இந்த கோலி குண்டு ஜம்ப் பண்ணி அங்கே வச்சுட்டு இதை ரிமூவ் பண்ணிடணும். இப்போ இந்த கோலி குண்டு ஜம்ப் பண்ணி இதை ரிமூவ் பண்ணிடணும். இந்த கோலி குண்டு இந்த சைடு ஜம்ப் பண்ணி இதை ரிமூவ் பண்ணிடணும். இப்போ இந்த கோலி குண்டை எடுத்து இந்த மாதிரி ஜம்ப் பண்ணிட்டு இதை ரிமூவ் பண்ணிடணும். இந்த கோலி ஜம்ப் பண்ணி இதை ரிமூவ் பண்ணிடணும். இப்போ இந்த மாதிரி தான் நடுவில் வந்துடும். 3 சைடும் இருக்கிற 3 சைடும் இந்த மாதிரி நடுவில் வந்துடும் மார்பிள். அப்படின்னா தான் கரெக்டாக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அதே மாதிரி இந்த கோலி குண்டு ஜம்ப் பண்ணி இதை ரிமூவ் பண்ணிடணும். இந்த கோலி குண்டு ஜம்ப் பண்ணி இதை ரிமூவ் பண்ணிடணும். இந்த கோலி குண்டு ஜம்ப் பண்ணி இதை ரிமூவ் பண்ணிடணும். இந்த கோலி குண்டு இருக்குல்ல, இதை ஜம்ப் பண்ணி இதை ரிமூவ் பண்ணிடணும். இந்த கோலி குண்டு ஜம்ப் பண்ணி இது மாதிரி வந்துடும். இப்போ சென்டரில் வந்துருச்சு. நம்மளுக்கு 3 சைட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட் 1 சைட் தான் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த கோலி குண்டு ஜம்ப் பண்ணி இதை ரிமூவ் பண்ணிடணும். 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 இப்போ நம்மளை திருப்பி பார்த்தோம்னா ஒரு அழகான தேர் ஷேப்பில் கிடச்சிருக்கும். இந்த மாதிரி தேர் ஷேப்பில். இப்போ அதுக்கு நடுவில் இந்த கோலி குண்டுக்கு கீழே இருக்கிற நடுவில் இருக்கிற கோலி குண்டை எடுத்து இந்த சைடும் இல்லை அந்த சைடும் நம்ம நகர்த்தி இந்த மாதிரி ஒரு கோலி குண்டு ஜம்ப் பண்ணி ரிமூவ் பண்ணிடணும். இந்த சைடு ஜம்ப் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிடணும். ஜம்ப் பண்ணி ரிமூவ் பண்ணிடணும். ஜம்ப் பண்ணி ரிமூவ் பண்ணிடணும். அதே மாதிரி நான் எங்கே ஆரம்பிச்சேனோ அங்கே வந்துட்டோம். இப்போ நம்ம திருப்பி பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு டீ ஷேப், அழகான ஒரு டீ ஷேப்பில் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இப்போ இந்த 3 இதில் இருக்கிறத நடுவில் இருக்கிற ஒரு கோலி குண்டை நம்ம ரைட் சைடும் பண்ணிக்கலாம், லெஃப்ட் சைடு நகர்த்திக்கலாம். நான் இப்போ ரைட் சைடு இது பண்ணி இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த கோலி குண்டு ஜம்ப் பண்ணி இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த கோலி குண்டு ஜம்ப் பண்ணி இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த கோலி குண்டு ஜம்ப் பண்ணி இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ அவ்வளோதான். நம்ம சிங்கிள் கோலி குண்டை கொண்டு வந்துட்டோம். அவ்வளோதான், முடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த பிரைன் விட்டா யூஸாக இருந்துச்சு, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் காய்ஸ்.